மத்தேயு 14:14 வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அவர்கள் வியாதியஸ்தர்கள் என்று அறிந்து அவர்களை சொஸ்தமாக்கினார். மூன்றாவது, நம்முடைய வியாதி, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய நோய், இவைகளை எல்லாம் கண்டு நமக்காக மனதுருகிற தேவன் ஒருவர். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய வியாதியஸ்தர்களா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பலவீனம் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, உங்கள் மேல் மனதுருகுவதற்கு ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. இங்க பாருங்க, அநேக வியாதியஸ்தர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள். அவர்களை அத்தனை பேரையும் பார்த்து ஏதோ ஒரு சிலருக்கு அல்ல, ஏதோ சில பேருக்கு மாத்திரம் அல்ல, ஏதோ தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒரு சில வியாதிகளுக்கு மாத்திரம் அல்ல, அவர்களை எல்லார் மேலும் மனதுருகி வந்த எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தாராம். அப்படிப்பட்ட ஒரு மனதுருகம் உள்ள தேவன் தாங்க நாம் ஆராதிக்கிறது. நம்முடைய காயங்களையும், நம்முடைய வியாதியையும், நம்முடைய கண்ணீரையும் தேவன் பார்க்கிறவர். அதற்காக அவர் மனதுருகுகிறவர். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அநேகர் வியாதியஸ்தர்களாய் இருக்கிறதை கண்டு. மத்தேயு 20:34 அங்கு ஒரு வியாதியஸ்தனை தேவன் பார்க்கிறார். மத்தேயு 20:34 பாருங்க. அவர்கள் கண்களை தொட்டார். அங்கே பார்வையில்லாத ஒருவர், கண்ணு திறந்திருக்கிறவனே ஏமாத்திட்டு போற உலகம் இது இல்ல. நல்லா கண்ணு தெரிகிறவனே தூக்கிட்டு போய் பள்ளத்துல தள்ளி விடுற சமுதாயம் இல்ல. இவருக்கு பார்வை இல்லை. பார்வை இல்லையேன்னு எத்தனை பேர் இறக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கும் நிறைய பார்வை இல்லாதவங்க மெயின் ரோடு பக்கத்துல அப்படியே குச்சி வச்சு நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. எத்தனை பேரை கண்டுக்கிறாங்க? எத்தனை பேர் அவங்களை கண்டுகொள்றாங்க? எத்தனை பேர் விசாரிக்கிறாங்க? இல்ல. ஆனா பார்வை இல்லையே அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிருக்கிற வேலையில நமக்காக மனதுருகிற தேவன் ஒருவர். அப்படியானா நமக்கு எப்பேற்பட்ட பலவீனமானாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, அதை குறித்து இந்த சமுதாயம் அலட்சியம் பண்ணினாலும், நாம் அறிந்தவர்கள் எல்லாம் நம்மளை அற்பமா நினைச்சா கூட, நம்முடைய வியாதியை அலட்சியப்படுத்தாம அற்பமா நினைக்காம நம்ம மேல் மனதுருகுகிற தேவன் நமக்காக இருக்கிறார். அதனாலதான் 12 வருஷமா வியாதி உள்ள ஒரு சகோதரி, மார்க் 5ஆம் அதிகாரத்துல 12 வருஷமா வியாதியில ஒரு சகோதரி இருந்தா எப்படிங்க இருக்கும்? அவங்க வீடு எப்படி இருக்கும்? அந்த சகோதரியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த வசனம் சொல்லுது, தன் ஆஸ்திகளை எல்லாம் மருத்துவரிடத்துல என்ன பண்ணிட்டான்? செலவழித்து கொஞ்சம் கூட பலன் இல்லையா? கொஞ்சம் கூட பலன் இல்லையா? என்னதான் கிடைச்சது பாருங்களேன். கண்ணீர் வடிச்சிருக்கிறா, வருத்தமும் இருந்திருக்கு, மூணாவது என்னதான் இருக்கு? வியாதியும் இருக்கு. நம்ம பார்த்த 3 விஷயமா அந்த மகளுடைய வாழ்க்கையில் இருக்கு. கட்டாயம் அழுதுருப்பான். 2வது வியாதியை குறித்து வருத்தம் இருந்திருக்கும். 3வது தீராத வியாதி. எத்தனை வருஷமா? 12 வருஷம். ஒண்ணுமே நடக்கலையே, யாருமே எதுவுமே செய்ய முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த மகள் மேல் மனதுருகி அந்த சகோதரிக்கு அற்புதம் செய்தார். அந்த மகள் உடனே அந்த வசனம் சொல்லுது, அவ ஆரோக்கியம் அடைந்தால் அது முதல் என்ன பண்ணலாம்? ஆண்டவரை விசுவாசித்தார். 12 வருஷம் மாத்திரம் இல்லைங்க. யோவான் 5ல 38 வருஷமா ஒரு சகோதரன் வியாதியில இருந்தார். எத்தனை வருஷம்? 38 வருஷமா ஒருத்த வியாதியில இருக்கிறான்னா அவன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவன் பிறந்து 2-3 வருஷம் தான் வியாதி இல்லாம இருந்திருப்பான் போல. அது முதல்ல இப்படிதான் இருக்குது அவன் வாழ்க்கை. இன்னைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில தீராத வியாதி, தீராத பலவீனம், தீராத நோய் அவங்களையும் அவங்க குடும்பத்தை அப்படியே சுத்தி வளைச்சிக்குது. அப்படியே அவங்களுக்கு ஒரு சிறையிருப்பு மாதிரி மாறிடுது. அந்த வியாதி மாறினா போதும் அப்படின்னுட்டு நிறைய பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க.
நிறைய பேர் வருத்தம் தெரிவிக்கிறாங்க, நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, சிலர் வியாதியை தாங்க முடியாம தற்கொலையே பண்ணிக்கிறவங்க. ஆமா, அதுக்கு தைரியம் இல்லாம என்ன சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, என்னை கொன்னுடுன்னு மற்றவங்கிட்ட உதவி கேட்பாங்க. என்னை கொன்னுடு, என்னால முடியல, என் வியாதி, இந்த வேதனை என்னால என்ன பண்ண முடியல, எப்படியாவது என்ன கொன்னுறியா, நான் உன்னை கொன்னுட்டு நீ போய் சேர்ந்துருவ நிம்மதியா, நான் எங்க போனோம். போலீஸ்கார் வந்தோடனே அந்த வியாதியஸ்தனுக்கு உதவி செஞ்ச என்ன பார்ப்பாங்க, கை கொடுப்பாங்க. அவன் வியாதியஸ்தனும் அவன் விடுதலை ஆனவனும், நீ ஏன்டா அவனை கொன்ன, நமக்கு அதுக்கு உரிமை இல்லைல்ல. ஆனா சிலர் அப்படிதான் வேண்டிக் கொள்றாங்க. இந்த 38 வருஷமா வியாதியில இருந்த இந்த வாலிப கூட கட்டாயம் கேட்டிருப்பான், ஏன் 38 வருஷமா ஒருத்தன் எழுந்திருக்க முடியாம படுத்திருக்கிறானா, அவன் படுத்த இடமே குழியா இருக்குங்க. நீங்க ஒரு இடத்த பெருக்கி பெருக்கி பாய் போட்டு பெருக்கிட்டு உட்காந்து பாருங்களா, அந்த இடத்த பாருங்க. 10 வருஷம் கிட்டத்தட்ட 40 வருஷம் கிட்டங்க, 38 வருஷம் ஒரே இடத்துல கிடக்குறான்னா அந்த இடம் எப்படியா இருக்கும்? அந்த வழியை போறவனுக்கு அவனு என்ன இருக்கும்? நான் நினைக்கிறேன் அந்த பெலஸ்தா குளத்துக்கே அவன் தான் லேண்ட்மார்க் ஆயிருப்பான். பெலஸ்தா குளத்தை மறந்துட்டு இருப்பாங்க. யாரா 38 அப்படின்னு, என்ன பஸ் நம்பரா? இல்லடா, அங்க ஒருத்த படுத்துட்டு இருப்பான். நிறைய பேர் விலைக்கு போனான், நிறைய பேர் கடந்து போனான், நிறைய பேர் பார்த்துட்டு போனான், நிறைய பேர் பரியாசம் பண்ணிருப்பான், நிறைய பேர் சிரிச்சிட்டு போயிருப்பான், நிறைய பேர் கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மனதுருகி வந்து அந்த வாலிபனை பார்த்து கேட்கிறாரு, சுத்தமாகும்படிக்கு, நீ சுகமாகும்படி, நீ விடுதலையாகும்படி நீ விரும்புகிறாயா? அவ்வளவுதான். அவன் வாழ்க்கையில இதுவரைக்கும் கேட்காத ஒரு வார்த்தை. உடனே ஆச்சரியத்தோடு, ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் சுகமாகணும், அப்படியானா உன் படுக்கையை சுருட்டி கொண்டு நட. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் மாற்ற தேவன். உங்களுக்கும் இந்த ராத்திரி வேளையில அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். உங்கள் மேல அவர் மனதுருகி உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார். எப்ப தெரியுமா? நீங்க அவரை தேடினா, நீங்க அவரை கண்டு கொண்டா, நீங்க அவரை விசுவாசித்தா, நீங்க அவரை நம்பணும். இந்த வியாதி இயேசு கிறிஸ்துவால சுகமாகும் அப்படின்ற விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருந்தா, அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அதை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பா. விசுவாசித்து பாருங்க. விசுவாசித்து உங்க வியாதிக்காக அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க. அவர் உங்கள் மேல் மனதுருகுவா. மனதுருகுது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு சுகம் கொடுப்பா, உங்களுக்கு விடுதலை கொடுப்பா, உங்களை சமுதாயத்துல நல்லபடியாய் வாழ வைப்பா. இந்த ராத்திரி வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாரா இருந்தாலும், நீங்க எப்பேற்பட்ட பலவீனத்துல, சுகவீனத்துல, வியாதியில இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க முழு விசுவாசத்தோடு கூட உங்க வியாதியில அறிக்கை பண்ணி அவரை பாருங்க. அவர் உங்களுக்கு சுகம் கொடுத்து, உங்களை சுத்தமாக்கி, உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவர். அல்லேலூயா.